வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோவோட பெஸ்ட் கமெண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா காளீஸ்வரி. நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தது மாதிரி எப்படி ஒருத்தங்க என்ன பேசுகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறது, அவங்க ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அதை பற்றி நான் ஃபுல் டீட்டெயில்ஸாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல போகிறேன். இதே மாதிரி கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் எந்த ஒரு கொஸ்டினாக இருந்தாலும் கேளுங்க, அதுக்கான ஆன்சர் பண்ணுவேன். அதுக்காக இன்னொரு வீடியோவும் நான் போடுவேன். அதே சமயத்தில் லாஸ்ட் பெஸ்ட் கமெண்ட் யாருங்கிறதையும் நான் சொல்லுவேன். அடுத்தடுத்த வீடியோவில் இதை நான் அப்லோட் பண்ணுறேன். டெஸ்டோஸ்டரோனை பற்றி இந்த வீடியோவில் நான் 4 டிப்பாக சொல்லலான் இருக்கேன். அதே சமயத்தில் டெஸ்டோஸ்டரோனோட யூஸ்ஃபுல் என்ன, அதோட சைடு எஃபெக்ட் என்னங்கிறத பற்றி இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். லெட்ஸ் see my show. டெஸ்டோஸ்டரோனோட யூஸ்ஃபுல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு நாள் ஃபுல்லாகவும் எனர்ஜெட்டிக்காகவும் ஆக்டிவாகவும் இருக்கலாம். செக்ஸ் டைவில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அதே சமயத்தில் எந்த ஒரு வேலை செஞ்சாலும் துருன்னு ஆக்டிவாகவே இருப்போம். டெஸ்டோஸ்டரோனோட சைடு எஃபெக்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேயே முடி கொட்டுறது, பியர் க்ரோத் ஸ்லோவாக இருக்கிறது, அதே சமயத்தில் செக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிறது, ஸ்பெண்ட் கவுண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கிறது, ஒரு நாள் ஃபுல்லாக டிப்ரெஷன்லேயும் ஆன்சைட்டிங்லேயும் இருக்கிறது. டிப் நம்பர் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க் அவுட் தான். எந்த அளவுக்கு நம்ம வெயிட் ட்ரைனிங், ரெசிஸ்டன்ட் ட்ரைனிங் நம்ம உடம்புக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம பாடி ஆக்டிவேட் ஆகும். அது ஆக்டிவேட் ஆக ஆக நம்ம மசில்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகுதுன்னா நம்ம டெஸ்டோஸ்டரோன் லெவல் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதை விட நம்ம முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ஒர்க் அவுட் பண்ணும்போது அப்பர் பாடியை மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு செஸ்ட்டு, 6 பேக்ஸ், ஆர்ம்ஸ் இதை பற்றி மட்டும்தான் எல்லாரும் யோசிப்பாங்களே தவிர லோயர் பாடி யாருமே கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. லெக்ஸ் மசில்ஸை எந்த அளவுக்கு நீங்கள் ட்ரெயின் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் டெஸ்டோஸ்டரோன் லெவல் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும். ஸ்குவாட்டு, லங்ஸு, முடிஞ்ச அளவுக்கு டெட் லிஃப்ட், இந்த மாதிரி ஏகப்பட்ட லெக்ஸ் ஒர்க் அவுட் நிறைய இருக்குது. அது மாதிரி லெக்ஸ் ஒர்க் அவுட் அதிகமாக இம்ப்ரூவ் பண்ணுங்கள். ஒர்க் அவுட் நம்மளால் பண்ண முடியல அப்படின்னா ஜாக்கிங் போங்க, ஜாக்கிங் முடியலன்னா சைக்கிளிங் போங்க. இது ரெண்டுமே பண்ண முடியலன்னா அட்லீஸ்ட் வாக்கிங்காவது போங்க. எந்த அளவுக்கு உங்கள் காலில் நீங்கள் எந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் டெஸ்டோஸ்டரோன் லெவல் பூஸ்ட் அப் ஆகும். உங்களோட டெஸ்டோஸ்டரோன் லெவல் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னு நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, உங்கள் பாடியில் நடக்கிற சேஞ்சஸ் மூலயமா கண்டுபிடிக்கலாம். இப்போ சோம்பேறியாக இருக்கிறவங்க ஆக்டிவாக இருப்பாங்க, எந்த வேலையுமே செய்யாதவங்க துருத்துருன்னு எல்லா வேலையும் திருப்பி பழைய மாதிரி செய்ய ஆரம்பிப்பாங்க. எல்லா விஷயத்துலையும் இம்ப்ரூவ்மெண்ட் காட்டுவாங்க. இது மூலயமா உங்கள் டெஸ்டோஸ்டரோன் லெவல் பூஸ்ட் ஆகுதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். டிப் நம்பர் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா, டயட்டு தான். டயட்டை பற்றி சொல்கிறதுக்கு முன்னால் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற அந்த ஹார்மோன் பற்றி சொல்ல விரும்புகிறேன். நம்ம இந்த அன்றாட வாழ்க்கையில் நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் லோட் பண்ணுறதுனால நம்ம ஸ்ட்ரெஸ் லெவல் ஜாஸ்தி ஆகுது. சொல்லப்போனால் எல்லாரும் மந்தி ஆகிறதுக்கு இது ஒரு காரணமாக இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் லேசியாக இருக்கிறதுக்கு ஒரே ஒரு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜங்க் ஃபுட்ஸ் தான். ஸோ இந்த ஜங்க் ஃபுட்ஸை முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கணும். டெஸ்டோஸ்டரோன் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வைட்டமின் டி அண்ட் ஜிங்க் இருக்கிற எந்த ஃபுட்ஸாக இருந்தாலும் சாப்பிடுங்க. ஜங்க் ஃபுட்ஸை நீங்கள் எந்த அளவுக்கு லோட் பண்ணுறீங்களோ ஜிங்க் லெவல் கம்மியானால் டெஸ்டோஸ்டரோன் லெவலும் கம்மியாகும். ஜிங்க் லெவல் அதிகமான டெஸ்டோஸ்டரோன் லெவலும் அதிகமாகும். வைட்டமின் டி அண்ட் ஜிங்க் இந்த மாதிரி கூகுளில் போய் ஃபுட்ஸ் என்னென்ன இருக்குன்னு சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட் ஒன்று வரும். அதில் உங்களால் வாங்க முடிஞ்சது எந்தெந்த ஃபுட்டோ அதை வாங்கி சாப்பிடுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 ஃபுட்ஸ் என்னென்னு நான் சொல்கிறேன். வைட்டமின் டியில் பார்த்தீங்கன்னா கொழுப்பு மீன்கள் சாப்பிடுங்க, கொழுப்பு மீனோட ரெட் மீட் சாப்பிடுங்க, மஞ்சள் கரு சாப்பிடுங்க. இதனால வைட்டமின் டி அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும். ஜிங்க் லெவல் இன்க்ரீஸ் ஆகிற ஃபுட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்மண்ட், பிஸ்தா, பீனட் இந்த மாதிரி இருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிடும்போது ஜிங்க் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஃபாஸ்ட் ஃபுட் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்றதுனால உங்கள் உடம்புல டெஸ்டோஸ்டரோன் லெவல் நேச்சுரலாகவே இன்க்ரீஸ் ஆகும். அதை விட ஃபைபர் இன்க்ரீஸாக இருக்கிற ஃபுட்ஸ் எதாக இருந்தாலும் சாப்பிடுங்க. உதாரணத்துக்கு சப்பாத்தி, ஓட்ஸ், பனானாலே முக்கியமாக பார்த்தீங்கன்னா செவ்வாழை அதிகமாக சாப்பிடுங்க. செவ்வாழையில் நேச்சுரலாகவே வைட்டமின்ஸ் இன்க்ரீஸ் ஆகிற எல்லா தன்மையும் இருக்குது. அதனால் உங்கள் டெஸ்டோஸ்டரோன் லெவல் நேச்சுரலாகவே பூஸ்ட் ஆகும். தூங்க போறதுக்கு முன்னால ஒரு டம்ளர் பால் சாப்பிட்டு தூங்குங்க. அது உங்களோட வைட்டமின் டியை இன்க்ரீஸ் ஆகும். டிப் நம்பர் 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா பேட் ஹேபிட்ஸ் தான். பேட் ஹேபிட்ஸில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிங்க்ஸு, அப்புறம் ஸ்மோக்கிங், அப்புறம் நம்ம போடுற பாக்கு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம பிரெயினை அஃபெக்ட் பண்ணுற ஒரு விஷயம். நம்ம உடம்புல ஏதாவது ஒரு ஆர்கன் அஃபெக்ட் ஆனாலும் டெஸ்டோஸ்டரோன் லெவல் ரொம்பவே கம்மியாகும். பிரெயினில் இது அஃபெக்ட் ஆகிறதுனால பார்த்தீங்கன்னா டெஸ்டோஸ்டரோன் லெவல் ப்ரொடியூஸ் ஆகிறது ரொம்பவே கம்மியாகும். முடிஞ்ச அளவுக்கு பேட் ஹேபிட்ஸை தவிர்த்துக்குங்க. ஏன்னா எந்த அளவுக்கு நீங்கள் பேட் ஹேபிட்ஸை குவைட் பண்ணுறீங்களோ உங்களோட பாடியில் நேச்சுராகவே டெஸ்டோஸ்டரோன் லெவல் ஈஸியாக பூஸ்டப் ஆகும். அதே சமயத்தில் முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. டிப் நம்பர் 4 என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லீப் தான்.
எந்த அளவுக்கு முடிஞ்சதோ நல்லா தூங்க பாருங்க. யாருமே இப்ப இருக்கிற காலகட்டத்துல சரியா முழுசா ஒரு 8 மணி நேரம் தூங்குறது கிடையாது. 4 மணி நேரம் 3 மணி நேரங்கிறதே அவங்களுக்கு போதுமானதா இருக்கு. சராசரி ஒரு மனுஷன் 6ல இருந்து 7 மணி நேரம் தூங்கணும்னு சயின்ஸ் சொல்லுது. அதே சமயத்துல நம்ம தூங்குற நேரம் ரொம்ப ரொம்ப கம்மியாயிட்டே போகுது. ஆதி காலத்துல பாத்தீங்கன்னா தூக்கத்துக்காகவே கிட்டத்தட்ட 16 மணி நேரம் ஒதுக்குனாங்க. நம்ம இன்றைய காலகட்டத்துல 4 மணி நேரம் தூங்குறதே ஒரு பெரிய விஷயம் ஆயிடுச்சு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு 7ல இருந்து 8 மணி நேரம் தூங்க பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு நீங்க சீக்கிரம் தூங்குறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க சீக்கிரம் எந்திரிக்கிறதுக்கும் உங்களுக்கு யூஸா இருக்கும். டெஸ்டோஸ்டெரோன் தூங்குறதுனால நல்லாவே ஒரு பூஸ்டப் ஆகும். முடிஞ்ச அளவுக்கு நல்லா சீக்கிரம் தூங்க பழகுங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. முடிஞ்சா தம்ஸ் அப் போட்டு சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா வந்து சந்திக்கிறேன். See you later.